ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் கைகளை தொட்ட உனக்காகவே எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷம் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். நாளைக்கு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமா இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமா இல்லைன்னு தெரிஞ்சதால தான் நீ செஞ்ச புண்ணியத்தின் பலனை நன்மைகளாக உனக்கு கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் நீ மனக்கலக்கம் கொள்ளாதே. உன் தன்மானம் தோற்காத அளவுக்கு, நீ தைரியமா வாழ்க்கையை ஜெயிக்கிற அளவுக்கு இந்த சாயப்பா உன் கூடவே உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத என் செல்லமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்டியாக நான் வந்து நின்று உன் கவலைகளையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ செய்யும் செயல்களை எல்லாம் கண்ணும் கருத்துமாய் கவனமாய் செய்ய பழகு. உன்னுடைய ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமாக நிறைவேறி உனக்கான நல்லது சிறப்பாக உன்னை வந்து சேரப்போகுது. நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கும்போது, நம்பிக்கையோடு உழைக்கும்போது அதுக்கான நல்ல பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ முகம் வாடி சோர்ந்து போனினா இந்த சாயப்பாவால் அதை தாங்கிக்க முடியாது. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் மன வருத்தத்தையும் போக்கி உனக்கான வரத்தை கொடுப்பதற்காகவே என் கைகளை தொட சொல்லியிருக்கேன். இப்போதே உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் விலக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். உன்னை சூழ்ந்திருக்கும் சோதனைகளை எல்லாம் விலக்கி வச்சு உன்னை சுற்றி நன்மைகள் உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். அதிக அன்பும் மரியாதையும் கொண்டு வாழும் உன்னை எந்த விதத்திலும் தோற்று போகவோ துவண்டு போகவோ நான் விட்டுற மாட்டேன் என் செல்லமே. உன் கண்ணீரை எல்லாம் தொடச்சி கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. இதுவரைக்கும் நீ எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சு தான் இப்போ வாழ்க்கையில் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த முறை நீ தோற்று போக நான் விட்டுறவே மாட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உன்னை வாட்டி வதைக்கிற துன்பங்கள் அனைத்தும் விலகி போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். விடாமுயற்சியோட நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி உனக்கான நல்ல காலத்தையும் நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். உன் மனசுக்குள்ள நீ எப்போதும் தெளிவாக இருக்கணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற தெளிவோடும் பக்குவத்தோடும் நீ இருந்தாலே அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட மாட்ட. யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் நீ அதை கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. தேவையில்லாத விஷயங்களுக்காக உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் சிறந்ததையும் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன்னை பற்றி விமர்சிக்கும் மனிதர்களை நினச்சி நீ கவலைப்படாத. யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி உனக்கான உயர்வை கொடுக்க, உன் விருப்பத்தை நிறைவேற்ற, உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்க தான் நான் இருக்கேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உனக்கான மன மகிழ்ச்சியை நான் கொடுப்பேனேன்னு செல்லவே. வாழ்க்கை உன்னை எத்தனையோ முறை கீழே தள்ளி இருக்கலாம். உனக்கு பிடிக்காத பல மோசமான விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்துருக்கலாம். எல்லா தோல்விகளையும் துக்கங்களையும் தாண்டி இன்னைக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கனாலே என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். எப்போதும் தைரியமாக இரு. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுற மாட்டேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுக்குறேன். சில மனிதர்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. அவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. நீயும்
யாராவது ஒரு மனிதர் சாதாரணமாக சொல்லும் விஷயத்தை கூட உன்னை குறை சொல்றதா உன்கிட்ட சண்டை போடுறதாக நினைக்க வேண்டாம். எதையும் ஏத்துக்கிற மனப்பக்குவத்தையும் சமாளிக்கும் வித்தையையும் நீ கத்துக்கோ என் செல்லமே. எல்லாத்தையுமே உன் மீதான தாக்குதல்னு நீ பார்க்க வேண்டாம். அவங்க சொல்றது ரொம்ப சாதாரணமா இயல்பா கூட இருக்கலாம்ன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த உலகத்துல யாரையும் எதற்காகவும் சார்ந்து இருக்காம உன்னை நீ நம்பும்போது, உன்னை சார்ந்து வாழும்போது உனக்கான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உனக்கு தேவையான அனைத்தையும் நானே கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை மகிழ்வித்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ என்பதான் அன்பை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும், பாரமாக தான் தெரியும். அதனால் உன் அன்பை மதிக்கிறவங்களுக்கு, உன் நேரத்தை மதிக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உன்னுடைய அன்பை கொடு, பாசத்தை கொடு. தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்கும் அன்பு தானே பிரயோஜனமானதாக இருக்கும். உன்னை யாராவது வேணான்னு சொன்னாங்கன்னா, ஒதுக்கி வச்சாங்கன்னா அவங்க தான் வருத்தப்படணுமே தவிர நீ வருத்தப்பட வேணாம். உன்னை வேணான்னு சொல்கிறவங்கள விட்டு விலகி போய்கிட்டே இரு. உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களையெல்லாம் உனக்கு மாற்றி கொடுக்க நான் இருக்கேன். நீ எப்போதும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் இரு. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மன நிறைவோடும் நிம்மதியோடும் வாழ வைக்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலிலும் இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எப்படி ஜெயிக்கணுங்கிறத நீ கற்றுக்கணும்னா முதல்ல சில தோல்விகளை சந்தித்து கடந்து வரணும். தோல்விகளை சந்திக்கும் போது தான் வெற்றி பெறுவதற்காக இருக்கும் எல்லா வழிகளும் உனக்கு புரிய வரும். தோல்விங்கிறது வெற்றிக்கான நல்வழியை காட்டும் விஷயம்தான்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை விட்டுட்டு யார் போனாலும் அது அவர்களுக்கு இழப்பாக முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உன்னை பார்க்கறதுக்கு ஏங்கி தவிப்பவர்களாக, எதிர்பார்ப்போட உனக்காக காத்திருப்பவர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீ எப்போதும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் முன்னேறி போய்கிட்டே இரு. நீ எந்த அளவுக்கு எல்லாரிடமும் அன்போட பாசத்தோட இருக்கியோ அந்த அளவுக்கு அவர்களும் நன்றி உணர்வோடு உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா பல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. நீ யாரோட நேரத்தை செலவிடுகிறாய் என்பதில் கவனமாக இரு. கெட்டவங்களோட நேரத்தை செலவிட்டு நீயும் கெட்ட பிள்ளையாக வாழ்க்கையில கஷ்டங்களை உருவாக்கி கொள்ளாதே. நல்லவர்களோடு நீ நேரம் செலவிடும் போதுதான் அது உனக்கான நல்ல விஷயமாக இருக்கும். உன் வாழ்க்கையில வரும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தடைகளையும் முடக்கி உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். தடை கற்கள் யாவும் கூடிய சீக்கிரம் படிக்கற்களாக மாறத்தான் போகுது. எந்த விஷயமே உனக்கு எதிராக நடக்குதுன்னே நீ யோசிக்காத. எதிராக நடக்கும் விஷயங்களை கூட உனக்கு சாதகமாக நல்லபடியாக அமைச்சு கொடுக்க, மாற்றி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஆமை எவ்வளவுதான் மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் அது நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. முயல் வேகமாக ஓடாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு கடைசியில் ஓடி ஜெயிச்சிடலான்னு நினச்சா அது முடியாது. எப்போவுமே கடைசி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைக்காம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உனக்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அப்போதுதான் இந்த போராட்ட உலகத்தில் உன்னால் ஜெயிக்க முடியுமே செல்லமே. படகு முன்னாடி போகணும்னா படகுல துடுப்பை வச்சு பின்னாடி தண்ணியை தள்ளணும். அப்படிதான் உன் கஷ்டங்களை நீ பின்னுக்கு தள்ளினால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி முன்னேற்றத்தை பெற முடியும். முயற்சியே செய்யாமல் சும்மா உட்காந்தா வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகாது. நீ சந்தோஷமாக வாழவும் முடியாது. நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது தான் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே. எல்லாரும் ஏன் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, ஏமாத்துறாங்க, துன்பத்தை கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வலியும் வேதனையும் நீ அழுகாதே. இப்போ நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ செய்த தவறுகளோ, நீ அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டனோ, நீ கெட்ட பிள்ளைனோ கிடையாது. நீ ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்ததால் தான் எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் யார் கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த சாயப்பா உனக்கு இஷ்டமான நல்ல விஷயங்களை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு தேவையான அனைத்தையும், உனக்கு பிடிச்ச அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைனாலும்
நீ எதுக்காகவும் வருத்தப்படாம கோவப்படாம பொறுமையாக இருந்தினா இந்த சாயப்பா நானே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய அன்போடு பாசத்தோடு பழகக்கூடிய மனிதர்களாக ஒரு குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ வளமும் கூட அதிகரிக்கும். எப்போதுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடு அனுசரணையோடு வாழ தயாராக இருக்கணும் என் தங்கமே. வாழ்க்கை எப்போதும் உனக்கு சுலபமாக நேரான பாதையாகவே இருக்காது. வாழ்க்கை வளைஞ்சு நெளிஞ்சு போனாலும் கூட அந்த திருப்பத்தையும் மாற்றத்தையும் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நீ தயாராக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு சாலையை போல தான். மேடு பள்ளம் வளைவு நெளிவு எல்லாமே இருக்கும். நீ தான் அதை பொறுமையோடு சரியாக தொடர்ந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசுக்குள்ளே நீ எதை திரும்ப திரும்ப சொல்கிறியோ அதுதான் உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ எப்போதும் நல்லதை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். ஒரு விளக்கு அதை வைக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனால் அதை எங்கே வைக்கணுன்றதை நீதானே முடிவு செய்யணும். அதே போல தான் மற்றவங்கள நீ எந்த இடத்துல வைக்கிறியோ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதுக்கேற்றாற் போல தான் அவங்க இருப்பாங்க. யாருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடாம எல்லாரிடமும் ஒரு அளவோட ஒரு அன்பை பாசத்தோட நம்பிக்கையோட ஒரு அளவோட இருந்தால் மட்டும் போதுமே செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் இங்கே எதுவுமே யாருமே நிரந்தரம் கிடையாதுங்கிற உண்மை உனக்கு புரியட்டும். நீயாக யாரையாவது அளவுக்கு அதிகமாக நேசிச்சு அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ வேண்டாம். எவ்வளவுதான் சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லாமல் மோசமாக இருந்தாலும் இந்த சாயப்பா கண்டிப்பாக அதை உனக்கு சரி செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. எல்லா விஷயங்களும் எப்போதுமே நீ நினச்சது போலவே நடக்காது. நீ திட்டமிடாத பல திருப்பங்களும் மாற்றங்களும் வாழ்க்கையில் வந்தாலும் கூட நீ அதை நினச்சி கவலைப்படாத. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். கடந்த காலமோ எதிர்காலமோ உன்னை துன்புறுத்தாத அளவுக்கு இந்த நிகழ்காலத்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ கண்டதையும் கற்பனை செஞ்சு கவலைப்பட வேணாம். இரவு எவ்வளவுதான் பெருசாக இருந்தாலும் பகல் வந்தே தீரும். புயல் எவ்வளவுதான் கொடூரமாக இருந்தாலும் அமைதி வந்தே தீரும். உன் வாழ்க்கையிலையும் இப்போது இருக்க சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது சிறப்பாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏன் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை அழகாக்கும், உனக்கான வெற்றிகளை கொடுக்கும். உன்னை நல்லபடியாக சிறப்பாக நான் வாழ வச்சு உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்குறேன் செல்லமே. நீ எப்போதும் மனசை தூய்மையா வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. கொதிக்கிற நீர்ல உன் முகத்தை பார்க்க முடியாது. அமைதியாக தெளிவாக இருக்கிற நீரில் தான் உன் முகம் தெளிவாக தெரியும். அதே போலதான் கோபமாக இருக்கும்போது எந்த விஷயத்தையும் முன்னால் தெளிவாக யோசிக்க முடியாது. அமைதியா பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக யோசிச்சு சிறப்பாக செயல்படக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீரு. நீ கேட்டதையெல்லாம் இந்த சாயப்பா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததை விட அழகாக சிறப்பாக நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி